இனிமே எனக்கு வேலைக்கு போற ஐடியாவே இல்லடா. நம்ம 3 பேரும் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். ஆமா மச்சான், நம்மள ஏதாந்தமா பார்த்தவங்களுக்கு முன்னால நம்ம சொந்த கால்ல நின்னு காத்தணும். அப்ப இப்ப நிக்கிற இந்த 2 காலும் யாருடா? டேய் 5000 ரூபாய் இருந்துச்சு வை. இன்னைக்கே செலவு பண்ணிடுவேன். 50,000 இருந்தா எங்களை கழட்டி விட்டு உன் ஆளை கூட்டிட்டு ஊர் ஊரா சுத்துவேன். 5 லட்சம் இருந்துச்சு வை. சத்தியமா அது ஓன் காசா இருக்காது. நைட்டோட நைட்டா அடிச்சுட்டு சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டே ஓடிடுவேன். யாரா அவன்? எவ்வளவு சீரியஸா இங்க பிசினஸ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ள வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க போறாங்க. யாரு? நான் காமெடி பண்றேனா? 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலையை விட்டு வந்து பிசினஸ் பத்தி என்னன்னே தெரியாம பிசினஸ் பண்ணணுங்கிறான். அதை நீயும் கேட்டுட்டு சிங்கம் சூர்யா மாதிரி 5000 ரூபா இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50,000 இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன் மீன் விற்கிற மாதிரி கூவிட்டு இருக்கியா? என்ன ஷோ காட்டுறீங்களா? நீ வேணாம், எங்க பிசினஸ்க்கு நீ வேணாம். நெகட்டிவா பேச எவனுமே நம்ம பிசினஸ்க்கு வேணாம். நம்ம 2 பேரும் ஸ்டார்ட் பண்றோம். ஆமா, யார் வராங்களோ இல்லையோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா என்ன பிசினஸ் செய்யறதுன்னு தான் தெரியல. பழக்கடை வைப்போம். செம டிமாண்ட். செமடா, நல்ல காசு பார்க்கலாம். பழக்கடை வைக்கிற பிளான்லாம் ஓகே. முதல்ல அந்த பழக்கடையில நீ என்ன வேலை பார்ப்ப அதை சொல்லு. நானா காய் பழம் தனியாவும் பழம் தனியாவும் பிரிச்சு வைப்பேன். காய் பழம் தனியா பழம் தனியாவா? சரி, அதுல எது காய் எது பழம்னு எப்படி கண்டுபிடிப்ப? அப்படி அமர்த்தி பார்த்து கண்டுபிடிப்பேன். இப்படி அமர்த்தினா பிதிங்கி வெளியே வந்துடும். என்னது? உன் கடைக்கு இப்ப இளநி வருது. அது இளநி தானே எப்படி கண்டுபிடிப்ப? அது மட்டும் தான் எனக்கு தெரியாம மச்சான். ஏன்னா இளநி பழம் வந்து மத்த பழங்களை மாதிரி அமுத்துனா அமுங்காது. பாத்தியா, இளநி பழங்கிறான். இவனை நம்பி பழக்கடை ஆரம்பிச்சேன்னு வை, நடு தெருவுல நிப்ப. ஒழுங்கா நீயே யோசிச்சு தனியா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பிசினஸ் பண்ணு. இல்லையா இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்த அந்த 1 லட்ச ரூபா சம்பள வேலைக்கே போ. இல்லன்னு வை, ரோட்ல போற கண்ட நாயெல்லாம் அட்வைஸ் பண்றன்ற பேர்ல கல்ல விட்டு அடிக்கும்டா.